நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்கள் வீட்டுத் தோட்ட நாற்றுகள் திடீரென்று வாடிப் போவதையும் செடிகள் நோயால் பாதிக்கப்படுவதையும் கவனித்ததுண்டா? இதற்கான காரணம் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் இருக்கலாம். ஆம், அது அந்த விதைகளிலேயே ஒளிந்திருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நமது தோட்டக்கலை ஆர்வலர்களே. செழிப்பான அறுவடைக்கு அடித்தளமாக விளங்கும் விதைகளை விதைப்பதற்கு முன் அவற்றை சுத்திகரிக்க உதவும் 12 சிறந்த வழிமுறைகளை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இதில் சில முறைகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். குறிப்பாக நாம் காலம் காலமாக பின்பற்றி வரும் ஒரு பழைய முறை செடிகளுக்கு எப்படி ஆபத்தானது என்பதையும் இன்று நாம் விளக்கப் போகிறோம். ஆரோக்கியமான மற்றும் வலிமையான செடிகளை மிக எளிதாக எப்படி வளர்ப்பது என்ற ரகசியத்தை இப்போது தெரிந்து கொள்வோம். அதற்கு முன், நீங்கள் விதைகளை விதைப்பதற்கு முன்பு அவற்றை சுத்திகரிக்கும் வழக்கம் கொண்டவரா? உங்கள் அனுபவத்தை இப்போதே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, இந்த சுத்திகரிப்பு முறை ஏன் இவ்வளவு முக்கியம்? ஒரு விதையை வருங்காலச் செடிக்கான ஒரு சின்னஞ்சிறு வீடு என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். துரதிர்ஷ்டவசமாக அந்த வீட்டிற்குள்ளேயோ அல்லது அதன் மேற்புறத்திலோ சில வேண்டாத விருந்தினர்கள் இருக்கலாம். அதாவது காளான் வித்திகள், பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் போன்றவை அங்கே ஒளிந்திருக்கலாம். நாற்றுகள் அழுகுதல், பிளாக் லெக், வாடல் நோய், ஃபியூசாரியம் மற்றும் சாம்பல் நோய் போன்ற கொடிய நோய்களுக்கு இவையே முக்கிய காரணம். இவை விதையோடு பல ஆண்டுகள் உறங்கிக் கிடக்கும். எப்போது நீங்கள் விதையை ஈரமான மண்ணில் விதைக்கிறீர்களோ அப்போது இவை விழித்துக்கொண்டு அந்த பிஞ்சு தளிர்களை தாக்கத் தொடங்கும். விதை சுத்திகரிப்பு என்பது அந்த கிருமிகள் பாதிப்பை ஏற்படுத்தும் முன்பே அவற்றை அப்புறப்படுத்தும் ஒரு முக்கியமான வேலையாகும். செடிகள் வளர்ந்த பிறகு அவற்றை காப்பாற்றப் போராடுவதை விட விதையிலேயே நோயை தடுப்பதுதான் புத்திசாலித்தனம், செலவும் குறைவு. இது வெறும் பரிந்துரை மட்டுமல்ல, வெற்றிகரமான விவசாயத்திற்கு இதுதான் அடிப்படை. சரி, தோட்டக்கலை கடைக்குச் செல்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய முறைகளிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல் முறை, உலர் வெப்பப்படுத்துதல். விதைகளுக்குள் ஒளிந்திருக்கும் வைரஸ் கிருமிகளை அழிக்க இது ஒரு சிறந்த வழி. இதன் செய்முறை மிகவும் எளிது. விதைகளுக்கு ஒரு உலர் குளியல் கொடுப்பது போலத்தான் இது. விதைகளை ஒரு காகிதத்தில் மெல்லிய அடுக்காக பரப்பி ஒரு வெதுவெதுப்பான இடத்தில் வைக்க வேண்டும். உதாரணமாக, உங்கள் வீட்டு ஹீட்டரின் மேல் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு மரப்பலகையையோ வைத்து அதன் மேல் இந்த விதைகளை வைக்கலாம். வெப்பம் நேரடியாக விதைகளில் படக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். வெப்பநிலையும் நேரமும் நீங்கள் எந்த விதையை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது. தக்காளி மற்றும் கத்தரி விதைகளை சுமார் 60 டிகிரி வெப்பநிலையில் 3 மணி நேரம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் வெள்ளரி மற்றும் பூசணி வகை விதைகளுக்கு 50 டிகிரி வெப்பநிலை போதுமானது. ஆனால் இதை 2 முதல் 3 நாட்கள் வரை செய்ய வேண்டியிருக்கும். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விதி என்னவென்றால், வெப்பத்தை படிப்படியாக அதிகரிக்க வேண்டும். முதலில் குறைந்த வெப்பநிலையில் ஆரம்பித்து பிறகு மெதுவாக உயர்த்துங்கள். இந்த முறை விதையின் கருவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அவற்றிலுள்ள நோய்க்கிருமிகளை திறம்பட அழித்துவிடும். அடுத்ததாக ஒரு தீவிரமான முறையை பற்றி பார்ப்போம். இதுதான் ஹைட்ரோதெர்மல் சிகிச்சை, அதாவது விதைகளை சுடுநீரில் ஊற வைப்பது. உலர் வெப்பத்திற்கு அழியாத பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுக்களை நீக்க இது ஒரு சிறந்த வழியாக கருதப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு விஷயம், மருந்துகளை கையாளுவது போல நீங்கள் மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு ஒரு தெர்மோமீட்டர் கண்டிப்பாக தேவை. முதலில் விதைகளை ஒரு மெல்லிய துணிப்பையில் கட்டி சரியாக 48 முதல் 52 டிகிரி வெப்பநிலையில் உள்ள தண்ணீரில் வைக்க வேண்டும். முட்டைக்கோஸ், முள்ளங்கி அல்லது கேரட் விதைகளை 20 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். தக்காளி மற்றும் கத்தரிக்காய் விதைகளுக்கு 25 நிமிடங்கள் தேவைப்படும். ஆனால் வெள்ளரி மற்றும் சுரைக்காய் விதைகள் மிகவும் மென்மையானவை, எனவே அவற்றுக்கு இந்த முறையை பயன்படுத்த வேண்டாம். சுடுநீரிலிருந்து எடுத்த உடனே அந்த பையை 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு குளிர்ந்த நீரில் போட வேண்டும். இது வெப்பத்தை நிறுத்தி விதைகளை வலுப்படுத்தும். அதன் பிறகு விதைகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும் வரை காய வைத்துவிட்டு உடனே விதைக்கலாம். இந்த முறை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் வெப்பநிலையில் ஓரிரு டிகிரி மாறினால் கூட பலன் கிடைக்காமல் போகலாம், அல்லது உங்கள் விதைகள் வெந்து வீணாகிவிடும். அடுத்து, நம் வீட்டு முதலுதவி பெட்டிகளில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய முறைக்கு வருவோம். அதுதான் 3வது முறை,
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சிகிச்சை. இதை நம் முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் பாட்டி வைத்தியம் என்றும் சொல்லலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு சிறந்த கிருமிநாசினி. இது விதைகளின் மேல் இருக்கும் நோய் கிருமிகளை துல்லியமாக அழித்துவிடும். ஆனால் இங்கேதான் பல விவசாயிகள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். கரைசல் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது என்று நினைத்து அடர் ஊதா நிறத்தில் கரைசலை தயார் செய்கிறார்கள். இது முற்றிலும் தவறான முறை. இவ்வளவு வீரியமான கரைசல் விதையின் மேல் தோலைச் சுட்டு உள்ளே இருக்கும் கருவை சிதைத்துவிடும். சரியான கரைசல் எப்போதும் மெல்லிய இளஞ்சிவப்பு நிறத்தில்தான் இருக்க வேண்டும். இதை தயார் செய்ய 100 மில்லி தண்ணீருக்கு 1 கிராம் பவுடர் சேர்த்தால் போதுமானது. இந்த 1% கரைசலில் விதைகளை 20 முதல் 30 நிமிடங்கள் மட்டும் ஊற வைக்கவும். அதற்கு மேல் வேண்டாம். அதன் பிறகு விதைகளை சுத்தமான தண்ணீரில் நன்கு கழுவி பிறகு உலர வைக்க வேண்டும். இந்த முறை மிகவும் எளிமையானது, செலவும் குறைவு. அதே சமயம் பெரும்பாலான பயிர்களுக்கு இது மிகச் சிறந்த பலனைத் தரும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை இப்போது பார்ப்போம். சொல்லப்போனால் இது நாம் பொதுவாக செய்யும் ஒரு தவறை திருத்திக் கொள்வதற்கான வழி. அடர்ந்த ஊதா நிறத்தில் இருக்கும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் உங்கள் விதைகளுக்கு துணை அல்ல, அது ஒரு எதிரி என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சரியான 1% கரைசல் என்பது இளஞ்சிவப்பு அல்லது ராஸ்பெர்ரி நிறத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த கரைசலின் வழியாக பாத்திரத்தின் அடியை உங்களால் பார்க்க முடிய வேண்டும். ஏன் இது இவ்வளவு முக்கியம்? அதிக அடர்த்தியுள்ள கரைசல் விதையின் மேலோட்டை மிகவும் கடினமாக்கிவிடும். இதனால் விதையினால் தண்ணீரை சரியாக உறிஞ்ச முடியாமல் போய் அது முளைப்பதும் தடைபடும். உதவி செய்வதற்கு பதிலாக நாமே விதைகளின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக அமைந்து விடுகிறோம். எனவே எப்போதுமே அதிகமாகச் செய்வதை விட அளவோடு செய்வதே சிறந்தது என்ற விதியை பின்பற்றுங்கள். லேசான இளஞ்சிவப்பு நிற கரைசலில் 20 முதல் 30 நிமிடங்கள் வைத்திருந்தாலே போதும். விதைகள் கிருமி நீக்கம் செய்யப்பட்டுவிடும். இது வளரப்போகும் செடிக்கு எந்த பாதிப்பையும் தராது. கடைசியாக ஒரு முக்கிய விஷயம், இந்த சிகிச்சைக்கு பிறகு விதைகளை சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டியது மிகவும் அவசியம். 5வது வழி, நம் வீட்டு முதலுதவி பெட்டியிலிருந்து நாம் எடுக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது விதைகளை தொற்று நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுகிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு கரிமப் பொருட்களுடன் வினைபுரியும் போது அது தண்ணீராகவும் ஆக்சிஜனாகவும் பிரிகிறது. இந்த ஆக்சிஜன் விதைகளில் உள்ள தீய பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளை அழிப்பதோடு விதையின் மேல் உறையை மென்மையாக்கி கருவை விரைவாக முளைக்கத் தூண்டுகிறது. பொதுவாக மருந்துக் கடைகளில் கிடைக்கும் 3% ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசலை நாம் பயன்படுத்தலாம். இதை 2 வழிகளில் செய்யலாம். முதலாவது முறை, தக்காளி, மிளகாய் போன்ற கெட்டியான தோல் கொண்ட விதைகளை அப்படியே அந்த கரைசலில் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை ஊற வைக்க வேண்டும். 2வது முறை, 1 பங்கு பெராக்சைடுடன் 1 பங்கு தண்ணீர் கலந்து விதைகளை சில மணி நேரம் ஊற வைப்பது. இந்த சிகிச்சைக்கு பிறகு விதைகளை கழுவத் தேவையில்லை. அவற்றை லேசாக உலர்த்திவிட்டு உடனே விதைக்கலாம். குறிப்பாக பழைய மற்றும் முளைக்கத் தாமதமாகும் விதைகளுக்கு இந்த முறை மிகவும் கை கொடுக்கும். இது அந்த விதைகள் விரைவாக விழித்துக்கொள்ள பெரிதும் உதவும். நமது தோட்டக்கலை மருந்தகத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இதில் 6வது வழிமுறை போரிக் அமிலம். இது வெறும் கிருமிநாசினி மட்டுமல்ல, செடிகளின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக பூக்கள் பூப்பதற்கும் காய்கள் உருவாவதற்கும் மிகவும் தேவையான ஒரு முக்கிய நுண் ஊட்டச்சத்தாகும். விதைகளை போரிக் அமிலத்தில் ஊற வைப்பதன் மூலம் நமக்கு 2 நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்று, விதைகளில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. மற்றொன்று, செடிகளுக்கு தேவையான போரான் சத்து முன்கூட்டியே கிடைக்கிறது. இதனை தயாரிப்பது மிகவும் எளிது. அரை தேக்கரண்டி போரிக் அமிலத் தூளை எடுத்து 1 லிட்டர் சுடுநீரில் கலந்து கரைத்துக் கொள்ளவும். போரிக் அமிலம் குளிர்ந்த நீரில் சரியாக கரையாது என்பதால் சுடுநீரை பயன்படுத்துவது அவசியம். பிறகு அந்த தண்ணீரை சாதாரண வெப்பநிலைக்கு ஆறவிடவும். இந்த ட்ரொங்கியலில் விதைகளை 12 முதல் 24 மணி நேரம் வரை ஊற வைக்க வேண்டும். பீட்ரூட், கேரட், தக்காளி மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறி விதைகளுக்கு இந்த முறை மிகவும் சிறந்தது. இது போமோசிஸ் மற்றும் ரைசோக்டோனியா போன்ற பூஞ்சை நோய்கள் வராமல் செடிகளை பாதுகாக்கிறது.
விதைகளை ஊற வைத்த பிறகு அவை ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும் வரை நிழலில் உலர்த்த வேண்டும். பாதுகாப்பு மற்றும் ஊட்டம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் வழங்க இது ஒரு மிகச்சிறந்த வழியாகும். மருந்தகத்திலிருந்து இப்போது சமையலறைக்குச் செல்வோம். நமது 7வது வழி சமையல் சோடா. ஆமாம், ஒவ்வொரு வீட்டிலும் சாதாரணமாக கிடைக்கும் அதே சோடியம் பைகார்பனேட்டு தான் இது. இந்தச் சமையல் சோடா விதைகளின் மேல் ஒரு காரத்தன்மையை உருவாக்குகிறது. இது விதைகளைத் தாக்கும் பூஞ்சை காளான்களை, குறிப்பாக சாம்பல் நோய் போன்றவற்றை தடுக்கிறது. இது மிகவும் மென்மையானது, ஆனால் அதே சமயம் நல்ல பலன் தரக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்துவது? 1 லிட்டர் வெதுவெதுப்பான நீரில் 1 டீஸ்பூன் சமையல் சோடாவை போட்டு நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த கரைசலில் விதைகளை 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். வெள்ளரி, பூசணி மற்றும் சுரைக்காய் போன்ற பயிர்களுக்கு இந்த முறை மிகவும் ஏற்றது, ஏனெனில் இவை அடிக்கடி பூஞ்சை நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவை. மேலும் சமையல் சோடா கரைசலானது விதைகளின் கடினமான மேலோட்டை மென்மையாக்குகிறது. இதனால் விதைகள் விரைவாகவும் சீராகவும் முளைக்கின்றன. இது முற்றிலும் பாதுகாப்பானது, இயற்கையானது மற்றும் மிகக் குறைந்த செலவில் செய்யக்கூடியது. விதைகளை ஊற வைத்த பிறகு அவற்றை கழுவ வேண்டிய அவசியமில்லை. லேசாக உலர வைத்துவிட்டு உடனே விதைக்கத் தொடங்கலாம். ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள், இதன் முடிவு உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தரும். அடுத்ததா செடிகளோட உயிர் சக்தியை பத்தி பார்க்கலாம். 8வது வழி சோற்றுக்கற்றாழை சாறு. இது வெறும் கிருமிநாசினி மட்டும் கிடையாது, இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை ஊக்கி. கற்றாழை சாறுல வைட்டமின்கள், நொதிகள் மற்றும் பல உயிரியல் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது விதைகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அவை வேகமா முளைக்க உதவுது. இதனால உருவாகிற நாற்றுகள் ரொம்ப வலிமையாவும் பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடியதாவும் இருக்கும். இதை தயார் செய்ய குறைந்தது 3 வருஷமான கற்றாழை செடியை எடுத்துக்கோங்க. அதோட இலைகளை வெட்டி ஒரு கருப்பான துணியில சுத்தி 1 அல்லது 2 வாரத்துக்கு பிரிட்ஜில் வைங்க. அந்த நேரத்துல தான் அதுல சத்துக்கள் முழுமையா செறிவூட்டப்படும். அப்புறம் இலைகள்ல இருந்து சாறு எடுத்து அதுல சம அளவு தண்ணீரை கலந்துக்கோங்க. இந்த லிக்யூட்ல விதைகளை ஒரு நாள் முழுக்க ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு விதைகளை கழுவக்கூடாது, ஏன்னா அந்த சத்துக்கள் விதையிலேயே இருக்கணும்னு நாம விரும்புறோம். மிளகாய், கத்தரிக்காய் மற்றும் தக்காளி போன்ற மென்மையான விதைகளுக்கு இந்த முறை ரொம்பவே சிறந்தது. இது நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம செடிகள் ஆரோக்கியமா வளர ஒரு நல்ல ஆரம்பத்தையும் தருது. கிருமிகளை அழிக்கும் 9வது இயற்கை மருந்து பூண்டு. இதன் காரமான சுவைக்கும் மணத்திற்கும் காரணம் இதிலுள்ள பைட்டோன்சைடுகள், ஃபைட்டன்சைட்ஸ் தான். இவை பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை முழுமையாக அழிக்கும் திறன் கொண்டவை. பூண்டு ஊறல் நமது விதைகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுகிறது. இதை தயாரிப்பது மிகவும் எளிது. 2 அல்லது 3 பூண்டு பற்களை எடுத்து நன்றாக நசுக்கிக் கொள்ளுங்கள். பின்னர் அதில் 100 மில்லி லிட்டர் மிதமான சுடுநீரை ஊற்ற வேண்டும். ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றி மூடி வைத்து ஒரு நாள் முழுவதும் அப்படியே விடுங்கள். மறுநாள் இந்த நீரை வடிகட்டி அதில் உங்கள் விதைகளை 1 மணி நேரம் மட்டும் ஊற வைக்கவும். 1 மணி நேரத்திற்கு மேல் ஊற வைக்க வேண்டாம். இதன் வீரியம் விதைகளின் முளைப்புத்திறனை பாதிக்கலாம். பாக்டீரியா தொற்றுகளை தடுக்க இந்த முறை மிகவும் கை கொடுக்கும். பூண்டு நீரில் ஊற வைத்த பிறகு விதைகளை சுத்தமான நீரால் கழுவி நன்கு உலர்த்த வேண்டும். ரசாயனங்கள் இல்லாத இயற்கையான விவசாயத்தை விரும்புவோருக்கும் பாரம்பரிய முறைகளை நம்புவோருக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வழியாகும். இதுவரைக்கும் செடிகளை பாதுகாக்க நாம சில பாரம்பரிய முறைகளை பத்தி பார்த்தோம். இப்போ நாம இன்னும் வீரியமான ஒரு முறைக்கு வரப்போறோம். ஆனா இது ரசாயனம் கிடையாது, முழுக்க முழுக்க உயிரியல் முறை. நம்ம தொகுப்போட 10வது பகுதி பயோஃபங்கிசைட்ஸ். பயோஃபங்கிசைட்ஸ் அதாவது உயிரி பூஞ்சன கொல்லிகள். அப்படின்னா என்ன? இதுல நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அல்லது பூஞ்சைகள் போன்ற உயிருள்ள நுண்ணுயிரிகள் இருக்கும். இது விஷத்தை கொடுத்து கொள்ளாம ரொம்ப சாதுரியமா செயல்படும். 1, இது கெடுதல் செய்யற கிருமிகளை சாப்பிட்டுடும். அப்படி இல்லைன்னா விதைகளோட மேல் பரப்பு முழுவதையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு எதிரிகளுக்கு சாப்பாடோ இல்ல இடமோ கொடுக்காம விரட்டிடும். இது எப்படின்னா தேவையற்ற செடிகள் வளராம இருக்க நம்ம நல்ல செடிகளை நட்டு வைக்கிற மாதிரி தான். இதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா
இது மனுஷங்களுக்கோ விலங்குகளுக்கோ இல்ல சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது மண்ணுலயோ இல்ல பழங்கள்லயோ தேங்கி நிக்காது. சொல்லப்போனா இது செடிகளோட வேர்கள்லயே தங்கி ரொம்ப நாளைக்கு செடியை பாதுகாக்கும். இது ஒரு நவீன மற்றும் சூழல் நட்பு முறை. அதனாலதான் இப்ப இது ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. உயிர்முறை பூஞ்சை கொல்லிகளில் மிக முக்கியமானதும் அனைவராலும் அறியப்பட்டதுமான ஒன்றுதான் இந்த பைட்டோஸ்போரின்யம். இது நாம் பார்க்கப் போகும் 11வது வழிமுறை. இந்த மருந்தின் அடிப்படையே பேசிலஸ் சப்டிலிஸ் எனப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள்தான். நுண்ணுயிரிகளின் உலகில் இது ஒரு வீரியமிக்க வேட்டைக்காரனை போன்றது. இது இயற்கையான எதிர் உயிர் மருந்துகளைச் சுரப்பதன் மூலம் செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பலவிதமான பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய்களை மூளையிலேயே கிள்ளி எறிகிறது. பைட்டோஸ்போரின் மருந்து பேஸ்ட், பவுடர் மற்றும் திரவ வடிவில் கிடைக்கிறது. விதைகளை ஊற வைப்பதற்கு திரவ வடிவில் உள்ள மருந்தை பயன்படுத்துவது அல்லது பேஸ்டிலிருந்து கரைசல் தயாரிப்பதுதான் சிறந்தது. உதாரணமாக, பேஸ்டை பயன்படுத்தி முதலில் ஒரு அடர் கரைசலை தயாரித்துக் கொண்டு பிறகு தேவைக்கேற்ப அதை தண்ணீரில் கலந்து பயன்படுத்தலாம். விதைகளை நேர்த்தி செய்ய ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு 2 முதல் 4 சொட்டுகள் பைட்டோஸ்போரின் சேர்த்தால் போதுமானது. விதைப்பதற்கு சரியாக 1 முதல் 2 மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த தண்ணீரில் விதைகளை ஊற வைக்க வேண்டும். முக்கியமாக ஊற வைத்த பிறகு விதைகளை கழுவக்கூடாது. இந்த பாக்டீரியாக்கள் விதையிலேயே தங்கி விதையுடன் மண்ணுக்குள் சென்று உடனடியாக தனது பாதுகாப்பு பணியை தொடங்கும். உங்கள் மகசூலை பாதுகாக்கும் ஒரு சிறந்த மற்றும் பாதுகாப்பான காவலனாக இது இருக்கும். நிச்சயமாக சந்தையில் கிடைக்கும் ஒரே உயிரித் தயாரிப்பு பைட்டோஸ்போரின் மட்டுமல்ல. நமது 12வது முறை என்னவென்றால் இதற்கு மாற்றாக உள்ள பிற மருந்துகளைப் பற்றி தெரிந்து கொள்வதுதான். உதாரணமாக அலிரின் பி மற்றும் காமயர் ஆகிய மருந்துகளைச் சொல்லலாம். இவையும் பாசிலஸ் சப்டிலிஸ் எனப்படும் ஒரு வகை நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் அடிப்படையில் உருவானவைதான். பொதுவாக இவை இரண்டும் இணைந்தே பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் வேறு அழுகல் போன்ற பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்துவதில் அலீரின் சிறப்பாகச் செயல்படுகிறது. அதே சமயம் பாக்டீரியா தொற்றுகளைத் தடுப்பதில் காமையர் அதிக ஆற்றல் கொண்டது. அறிவுறுத்தலின்படி ஒரு டம்ளர் நீரில் ஒரு மாத்திரை என்ற வீதத்தில் கரைத்து விதைகளை ஊற வைக்க இவற்றை பயன்படுத்தலாம். அடுத்ததாக ட்ரைகோடெர்மா பூஞ்சையை அடிப்படையாகக் கொண்ட உயிரித் தயாரிப்புகள் ஒரு பெரிய பிரிவாக உள்ளன. இதற்கு ட்ரைகோடெர்மின் அல்லது ட்ரைகோசின் ஆகியவற்றை உதாரணமாக கூறலாம். இந்த நன்மை செய்யும் பூஞ்சை 60க்கும் மேற்பட்ட தீமை தரும் பூஞ்சை வகைகளுக்கு ஒட்டுண்ணியாகச் செயல்படுகிறது. அதாவது தீய பூஞ்சைகளைச் சுற்றி வளைத்து அவற்றின் சத்துக்களை உறிஞ்சி அவற்றை அழித்துவிடும். ட்ரைகோடெர்மா கரைசலில் விதைகளை ஊற வைப்பதன் மூலம் மண்ணில் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும் ஒரு வலிமையான பாதுகாப்பு வளையத்தை உங்களால் உருவாக்க முடியும். உயிரித் தயாரிப்புகளில் ஏராளமான தேர்வுகள் உள்ளன. உங்கள் தேவைக்கு எது மிகச் சிறந்தது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். இப்போது நாம் இறுதியாக பார்க்கப் போகும் வகை ரசாயன விதை நேர்த்தி மருந்துகள். இது நமது 13வது முறை. இது மற்ற முறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. ரசாயனம் என்றதும் பயப்படத் தேவையில்லை. ஏனென்றால் சில நேரங்களில் இவை தவிர்க்க முடியாதவை. குறிப்பாக விதைகளின் தரம் குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ அல்லது கடந்த ஆண்டு உங்கள் தோட்டத்தில் அதிக நோய் தாக்குதல் இருந்தாலோ இவை நிச்சயம் தேவைப்படும். வீட்டுத் தோட்டங்களுக்காக தயாரிக்கப்படும் நவீன பூஞ்சை கொல்லிகள் மிக குறைந்த பாதிப்பையே ஏற்படுத்துகின்றன. சரியான முறையில் பயன்படுத்தினால் இவை முற்றிலும் பாதுகாப்பானவை. இவற்றின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் இது விதையின் மேல் பகுதியை மட்டும் சுத்தம் செய்யாமல் விதையினுள் ஊடுருவிச் சென்று செடியின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு முழு பாதுகாப்பை தருகிறது. இதை செடிகளுக்கு போடப்படும் ஒரு தடுப்பூசி என்று கூடச் சொல்லலாம். இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது அதில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளையும் அளவையும் சரியாக பின்பற்றுவது மிகவும் முக்கியம். அதேபோல் பாதுகாப்பு நடவடிக்கையாக கையுறைகளை அணிந்து கொள்ளுங்கள் மற்றும் உணவு பாத்திரங்களை இதற்காக ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். வீட்டுத் தோட்டம் வைப்பவர்களுக்கு கிடைக்கும் சிறந்த வேதியியல் பூஞ்சை கொல்லிகளில் ஒன்று மாக்சிம் டாக்ஸ்னிக். இது நாம் பார்க்கும் 14வது முறையாகும். இதில் உள்ள புளூடியோக்சோனில்
ஃப்ளூடியோக்சோனில் என்ற வேதிப்பொருள் மண்ணில் வாழும் பாக்டீரியாக்கள் உருவாக்கும் இயற்கை ஆன்டிபயாட்டிக்கை போன்றது. அதாவது இது ஒரு வேதியியல் மருந்து என்றாலும் இதன் மூலம் இயற்கையிலேயே உள்ளது. வேர் அழுகல், விதைகளில் ஏற்படும் பூசணம் மற்றும் ஃபியூசாரியம் வாடல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதில் இது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. இது ஒரு திரவ நிலையில் இருப்பதால் விதைகளில் மிக நன்றாக ஒட்டிக்கொள்ளும். மேலும் இது விதைகளுக்கு பிரகாசமான சிவப்பு நிறத்தை தருகிறது. இதன் மூலம் எந்தெந்த விதைகள் முறையாக மருந்து கலக்கப்பட்டவை என்பதை நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். பயன்படுத்தும் முறை மிகவும் எளிது. 2 மில்லி மருந்தை 100 மில்லி தண்ணீரில் கலந்து அதில் விதைகளை 30 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். பிறகு விதைகளை லேசாக உலர்த்திவிட்டு விதைக்கலாம். மேக்சிம் மருந்து விதையை சுற்றிலும் ஒரு வலுவான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி நோய்க்கிருமிகள் விதையை தாக்க ஒரு சிறிய வாய்ப்பை கூட தருவதில்லை. அடுத்ததா காலம் காலமா மக்கள் நம்பி பயன்படுத்துற ஒரு பிரபலமான மருந்துதான் விட்டரோஸ். நம்ம லிஸ்ட்ல இது 15வது இடம் பிடிக்குது. இதுல 2 விதமான மூலக்கூறுகள் இருக்கிறதுனால இது மத்த மருந்துகளை விட ரொம்பவே வேகமாவும் சரியாவும் வேலை செய்யும். ஒரு பகுதி விதையோட வெளிப்பக்கத்தை பாதுகாக்கும், இன்னொரு பகுதி செடியோட உட்புறம் வரை ஊடுருவிச் சென்று செடிக்கு முழுமையான பாதுகாப்பை தரும். கருகல் நோய், வேர் அழுகல், விதைகள்ல ஏற்படுற பூஞ்சை காளான் போன்ற பல நோய்களை கட்டுப்படுத்த விடாரோஸ் ஒரு சிறந்த தீர்வா இருக்கு. பூச்செடிகள், குறிப்பா கிழங்கு வகை செடிகள், பல்ப்ஸ் மற்றும் நோய் தாக்குதல் அதிகமா இருக்கிற காய்கறி விதைகளை சுத்திகரிக்க இது ரொம்பவே நல்லது. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி மருந்துங்கிற அளவுல கலந்து நீங்க இந்த கரைசலை தயார் செய்யலாம். இதுல விதைகளை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். வழக்கமா ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது எவ்வளோ கவனமா இருப்போமோ அதே மாதிரி இதுலயும் எல்லா பாதுகாப்பு முறைகளையும் வழிமுறைகளையும் சரியா பின்பற்றணும். அப்பதான் நமக்கும் பாதுகாப்பு, செடிகளும் ஆரோக்கியமா வளரும். சவாலான சூழல்ல பயிர்களை காப்பாற்ற இது மாதிரியான நவீன மருந்துகளை பயன்படுத்துறது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும். வெவ்வேறு முறைகளை ஒன்றாக பயன்படுத்த முடியுமா? இதை பற்றி நமது 16வது பகுதியில் விரிவாக பார்ப்போம். நிச்சயமாக பயன்படுத்தலாம். சில நேரங்களில் அவ்வாறு செய்வது அவசியமும் கூட. ஆனால் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். உதாரணமாக, விதைகளுக்குள் இருக்கும் வைரஸ்களை அழிக்க முதலில் வெப்ப சிகிச்சை அளிக்கலாம். பிறகு விதைகள் ஆறியதும் பயனுள்ள நுண்ணுயிரிகளை உருவாக்க அவற்றை ஒரு உயிரியல் பூஞ்சணக் கொல்லி பயோஃபஞ்சிசைடு கரைசலில் ஊற வைக்கலாம். இது நோய்களுக்கு எதிரான ஒரு பலமான இரட்டை தாக்குதலாக அமையும். அதேபோல் கற்றாழைச் சாறு போன்ற வளர்ச்சி ஊக்கிகளையும் உயிரியல் மருந்துகளையும் தாராளமாக ஒன்றாக பயன்படுத்தலாம். ஆனால் ரசாயன பூஞ்சணக் கொல்லிகளையும் உயிரியல் மருந்துகளையும் ஒருபோதும் ஒன்றாக கலக்கக்கூடாது. ரசாயனங்கள் உயிரியல் மருந்தில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களையும் பூஞ்சைகளையும் கொன்றுவிடும். இதனால் அந்த மருந்து எந்த பயனும் தராமல் வீணாகிவிடும். அதேபோல் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்திய உடனேயே விதைகளை ஃபிட்டோஸ்போரின் போன்ற மருந்துகளில் ஊற வைக்க வேண்டாம். முதலில் விதைகளை நன்றாக காய விடுங்கள். அப்போதுதான் அந்த ரசாயனத் துகள்கள் பயனுள்ள நுண்ணுயிரிகளை பாதிக்காது. முக்கியமான விதி இதுதான். வீரியமிக்க ரசாயனங்களையும் உயிருள்ள நுண்ணுயிரிகளையும் எப்போதும் தனித்தனியாகவே கையாளுங்கள். இப்ப நம்ம பொதுவாக செய்யற தவறுகளை பத்தி பார்ப்போம். நம்ம 17வது பகுதியில் முதல் தவறா பார்க்கிறது விதைகளை அதிக நேரம் ஊற வைக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விதைகள் எவ்வளவு அதிக நேரம் தண்ணியிலையோ இல்ல கரைசல்லையோ ஊறுதோ அவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப தப்பான விஷயம். விதைகள்ங்கிறது உயிர் உள்ளவை. அது சுவாசிக்க கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை. ரொம்ப நேரம் தண்ணியிலேயே இருந்தா, குறிப்பா வெப்பம் அதிகமா இருக்கிறப்போ விதைகள் மூச்சு திணறி இறந்து போக வாய்ப்பிருக்கு. சாதாரண தண்ணியில ஊற வைக்கிறதுனா பெரும்பாலான பயிர்களுக்கு 12லிருந்து 18 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். ஒருவேளை நீங்க ஏதாவது மருந்து கலந்த தண்ணியிலையோ இல்ல வளர்ச்சி ஊக்கிகள்லையோ ஊற வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த வழிமுறைகளை சரியா பின்பற்றணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல்ல 20 முதல் 30 நிமிஷமும், பூண்டு கரைசல்ல 1 மணி நேரமும்
உயிரியல் மருந்துகள்ல 1 to 2 மணி நேரமும் ஊற வச்சா போதும். இதைக் காட்டிலும் அதிக நேரம் வச்சிருந்தா எந்த பயனும் கிடையாது. அதுக்கு பதிலா விதைகள் முளைக்கும் தன்மையை முழுமையா இழக்க வாய்ப்பிருக்கு. அதனால உங்க எதிர்கால செடிகளோட இயற்கை சுழற்சியை மதிச்சு நடந்துக்கோங்க. 18வது பகுதி, 2வது தவறு. தவறான தண்ணீரை பயன்படுத்துவது. குழாய் நீரை அப்படியே பயன்படுத்துவது மிக எளிதான விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் இதிலும் சில நுணுக்கங்கள் உள்ளன. பொதுவாக குழாய் நீரில் கிருமிகளை அழிக்க குளோரின் சேர்க்கப்படுகிறது. இந்த குளோரின் கிருமிகளுக்கு மட்டுமல்ல, விதைகளுக்குள் இருக்கும் மென்மையான கருக்களுக்கும் நாம் பயன்படுத்தும் உயிர் உரங்களில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளுக்கும் கூட ஒரு நச்சுதான். எனவே விதைகளை ஊற வைக்க குழாய் நீரை ஒரு நாள் முழுவதும் அப்படியே வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதிலுள்ள குளோரின் ஆவியாகும். முடிந்தால் பனி உருகிய நீர் அல்லது மழை நீரை பயன்படுத்துவது இன்னும் சிறந்தது. ஏனெனில் இது இயற்கையானது மற்றும் மென்மையானது. ஒருவேளை உங்களால் மழை நீரை சேமிக்க முடியாவிட்டால் வடிகட்டிய நீர் அல்லது காய்ச்சி ஆற வைத்த நீரை பயன்படுத்தலாம். சரியான தண்ணீரை பயன்படுத்துவதுதான் விதை நேர்த்திக்கான அடிப்படை. இது ஒரு சிறிய விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் இதுபோன்ற சின்ன சின்ன விஷயங்களில் நாம் காட்டும் அக்கறைதான் இறுதியில் பெரிய வெற்றியைத் தரும். 19வது பகுதியில் நாம் பார்க்கப் போகும் 3வது தவறு விதைகளை சரியாக உலர்த்தாதது. தண்ணீர், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது உயிரி உரங்களில் விதைகளை ஊற வைத்த பிறகு அவற்றை விதைப்பதற்கு ஏற்றவாறு தயார் செய்வது மிகவும் முக்கியம். விதைகளை ஈரமாக இருக்கும்போதே கட்டிகளாக விதைக்க கூடாது. இது விதைப்பதை சிரமமாக்குவதுடன் விதைகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்ளவும் வழிவகுக்கும். அதேபோல் அதிக வெப்பம் கொண்ட இடங்களிலோ அல்லது நேரடி வெயிலிலோ வைத்து அவற்றை உலர்த்தக்கூடாது. இது விதையில் துளிர்க்க தயாராக இருக்கும் கருவை அழித்துவிடும். சரியான முறை எதுவென்றால், ஈரமான விதைகளை ஒரு காகிதம், துணி அல்லது தட்டில் மெல்லிய அடுக்காக பரப்ப வேண்டும். இதை நேரடி வெயில் படாத நல்ல காற்றோட்டமுள்ள இடத்தில் வைக்கவும். விதைகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் இருக்க அவ்வப்போது அவற்றை கிளறி விடுங்கள். விதைகளில் லேசான ஈரப்பதம் இருக்க வேண்டும். அதே சமயம் கைகளில் ஒட்டாமல் உதிரியாக விழ வேண்டும். இதுதான் விதைப்பதற்கு சரியான பதம். இப்படி கவனமாக உலர்த்துவதன் மூலம் நாம் செய்த விதை நேர்த்தியின் முழு பலனையும் பெற முடியும். இறுதியாக நமது முக்கிய பகுதியின் நிறைவாக 20வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இத்தனை முறைகளில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். பதில் மிக எளிது. உங்கள் விதையின் வகை மற்றும் உங்கள் இடத்தின் சூழலை பொறுத்து முடிவெடுங்கள். நீங்கள் ஒரு முன்னணி நிறுவனத்திடமிருந்து விலையுயர்ந்த, ஏற்கனவே பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பூசப்பட்ட இன்கிரஸ்டட் ஆர் பெல்லட்டட் விதைகளை வாங்கியிருந்தால் அவற்றுக்கு மீண்டும் எந்த சிகிச்சையும் செய்யத் தேவையில்லை. அவை ஏற்கனவே தொழிற்சாலையிலேயே தரம் உயர்த்தப்பட்டவை. அவற்றை மீண்டும் நனைக்கும்போது அதன் பாதுகாப்பு அடுக்குகள் வீணாகிப் போக வாய்ப்புள்ளது. அதே நேரம் உங்கள் தோட்டத்தில் ஆரோக்கியமான செடிகளில் இருந்து நீங்களே சேகரித்த விதைகள் என்றால் அவற்றை ஒரு உயிரி பூஞ்சை கொல்லி பயோஃபஞ்சிசைடு அல்லது வளர்ச்சி ஊக்கியில் சிறிது நேரம் ஊற வைப்பதே போதுமானது. ஆனால் விதைகளின் தரம் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ அல்லது கடந்த முறை உங்கள் செடிகளில் நோய் தாக்குதல் இருந்திருந்தாலோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அங்கே வெப்ப சிகிச்சையோ அல்லது தரமான ரசாயன விதை நேர்த்தியோ செய்வதுதான் புத்திசாலித்தனம். எந்த முறையை பின்பற்றினாலும் அதை ஏன் செய்கிறோம் என்ற புரிதலோடு செய்யுங்கள். அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே பொதுவான வழிமுறை என்று எதுவும் இல்லை. ஆனால் இப்போது சரியான முடிவை எடுக்கத் தேவையான முழுமையான அறிவு உங்களிடம் உள்ளது. அடேங்கப்பா, சாதாரண பூண்டுல ஆரம்பிச்சு நவீன பயோ மருந்துகள் வரை உங்க அடுத்த சீசன் விளைச்சலை பாதுகாக்க 12ற்கும் மேலான வழிகளை நாம பார்த்தோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பக்குவமா பயன்படுத்தணும். அதே சமயம் சூடுபடுத்தும் முறை ரொம்ப துல்லியமா செய்ய வேண்டிய ஒண்ணுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கு. அது எந்த ஒரு மாயாஜால மருந்தும் கிடையாது. உங்க தோட்டத்தோட ஆரோக்கியம் மண்ணுல இல்ல, உங்க கையில இருக்கிற அந்த சின்ன விதையில தான் ஆரம்பிக்குது. முறையான விதை நேர்த்தி தான் 90% வெற்றிக்கு காரணம். இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இந்த முறை நீங்க எந்த முறைய முயற்சி செய்ய போறீங்க? இல்ல உங்ககிட்ட ஏதாச்சும் 13வது சீக்ரெட் டிப்ஸ் இருக்கா? அத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தோட்டக்கலை வழிகாட்டியை உருவாக்குவோம்.